இந்த வீடியோவை வழங்குவோர் அபிராமி ரைஸ். இதன் சுவை மனதில் நிற்கும் என்றென்றும். வெக்கப்படுறீங்களா? கொஞ்சம் கொஞ்சம். ஃப்ரேம் பார்த்ததுக்கப்புறம் இது வெல்கம் டு தமிழ். ஏடா எதுக்கு இந்த மாதிரி இருக்கட்டும், இப்படி கான்ஃபிடென்ஸ் வரல, அப்படியே பண்ண முடியாது. அதுதான் இதுக்கு ஸ்பெஷலான டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நம்ம படம் பார்த்த தியேட்டரில் நம்மளோட படம் பார்க்கும்போது ப்ரௌட் மூமெண்ட்டாக இருக்கும். இப்போ வெக்கப்பட்ட மாதிரி பக்கப்பட்டீங்களா? கண்டிப்பாக. ஆமாண்டா பேப்பையில் ரிச்சி. எபிசோட் ஆஃப் பிஹைண்ட் இஸ் மாத்தியோஸ் வித் மாதேவன் இஸ் கோயிங் டு பி வித் நிவின் பாலி அப்படின்னு தெரிஞ்சோடனே எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய 1983 படத்தில் நீங்கள் ஒரு பாட்டு பாடி அது படத்தில் வராமல் போயிடுச்சாமே, அப்படியா? அப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது. எப்படின்னா அந்த டைமில் எவ்ரி ஆக்டர்ஸ் ஆர் சிங்கிங், தே வாண்ட் டு சிங். ஸோ அந்த மியூசிக் டைரக்டர் வந்து கோபி சுந்தர் கூப்பிட்றேன், இந்த படத்தில் பாடலாம், டைட்டில் சாங் இருக்கும். டைட்டில் சாங் நான் பாட மாட்டேன், எனக்கு தெரியாது. இல்லை அது பாடலாம், இப்போ வந்து எல்லாம் அட்வான்ஸ்டாக இருக்குது, சும்மா பாடியே போதும், பாக்கி ஹி வில் டேக் கேர். சரி, அந்த பாட்டு வந்து ரொம்ப டிஃபிகல்ட் தானே, அது பெரிய பிச். அது ஒன்றும் பிரச்சனை, நீ ஸ்டுடியோக்கு வாங்க. So I went to the studio and I sang and he said one more and 1 hour ஏதாவது பண்ணி கொடுத்தாங்க. He said super articulate, super எல்லாம் நல்லா இருக்கு. Tomorrow I will make you listen what you are singing and then you will understand what is the technology and advance. I was feeling very happy. I sang in a film. நம்மளும் பாடிட்டோம் வீட்டுக்கு போய் சொல்லிட்டு படத்துக்கு பாடிட்டு வந்திருக்கேன், நாளைக்கு வந்து அது கேட்க போகிறேன், கேளுங்க என்ன சொல்லி. ஸோ நெக்ஸ்ட் டே there was no message from Gobi Sundar. I thought, okay, he might be busy. அதுக்கப்புறம் நாளில் வந்து மெசேஜ் இல்லை. ஐ மெசேஜ் ஹலோ how are you சொல்லி ரிப்ளை இல்லை. தேர்ட் டே ஃபோர்த் டே I call Gobi Sundar, he's not picking up. Fourth day, fifth day, sixth day, he's not picking up. Seventh day he messaged me like, let's try next time brother. ஆனால் அப்போ தான் எனக்கு தெரியுது, இந்த இத்தனை அட்வான்ஸ் டெக்னாலஜி, இது ஆட்டோ டியூன் எல்லாம் இருந்துட்டு கூட he couldn't help me like with my voice. அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. எங்களுக்காக அந்த பாட்டு எக்ஸ்க்ளூசிவா நீங்க பாட மாட்டீங்களா? இல்ல, என்ன இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றீங்க? ஸ்ட்ராங்கா சொல்றேன். அப்ப நான் ஃளைட்டுக்கு விட மாட்டேன். அது எனக்கு தெரியும் பாடி எப்படி இருக்கணும். பிஹைண்ட் வுட்ஸ் 200 ஷோ வில் பி பிக் எ ஹிட். அது ஐ won't let that happen. உங்களால இந்த ஷோ ஹிட் ஆகட்டுங்க. நான் பாடி ஹிட் ஆக வேண்டாம் பிரதர், ரிச்சியெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் ரெண்டு செக்மெண்ட் ரிச்சி பேஸ் பண்ணி 2 செக்மெண்ட். ஓகே, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் ஆமாண்டா பேப்பையிலே. ஓகே, சூப்பர். நீங்கள் இதுக்கு ஆமா சொல்லலாம், விளக்கமும் சொல்லலாம். ஆனால் இதில் நான் வந்து ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் சொல்ல போகிறேன், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஸ்டேட்மெண்ட். ஆமாண்டா பேப்பையிலே நீங்கள் சொல்லும்போது எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குமோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் என்னோடய ஸ்டேட்மெண்ட்லாம். திருச்சி சென்னை ஹைவேல ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தோட பேர் கூட எனக்கு தெரில. அங்கே வந்து ஒரு பேனர் வச்சுருக்காங்க. அந்த பேனர் யாருக்கு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா நிவின் பாலிக்கு வச்சுருக்காங்க. அப்படியா? நம்ம ஊரில் தமிழ்நாட்டில் ஒரு யங் மலையாளம் ஹீரோவுக்கு பேனர் வச்சிருக்கிறத நான் ஃபஸ்ட்டு பார்த்தது அப்போ தான். அந்த ஏரியா தெரியாது, ஆனால் எனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ கிடச்சிது. லைக் ஏதாவது டவுனில் ஏதாவது எங்கே எல்லாம் வேறு ஏதோ ஒரு இடத்துல ஒரு ஃபோட்டோ கிடச்சிது, இந்த மாதிரி ஒரு பேனர் இது கிடச்சிது. ஐயோ, ரொம்ப சந்தோஷம். வெக்கப்படுறீங்களா? கொஞ்சம். ஆமாண்டா பேப்பையில் ரிச்சி சாம. இப்போலாம் எந்த படம் வந்தாலும் ஏதாவது குறை கண்டுபிடிச்சி பிரச்சனை பண்ணுறாங்க, கான்ட்ரவர்சி ஆகுறாங்க, கேஸ் கூட போடுறாங்க. நீங்கள் டீசர்லேயே ஜாலியாக பீடா போட்டு பொலிச்சுன்னு துப்புறீங்க. நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை சுற்றி இருக்க மாயை உடைக்கிறோம். ஓகே, கருத்து சொல்லணும் நம்ம இப்போ. ப்ளீஸ் ஓப்பன் திஸ். படத்துலலாம் சொல்லுவாங்கல்ல, இத்திரைப்படத்தில் எந்த கதாபாத்திரமும் மது அருந்துதலையோ புகைப்பிடித்தலையோ சப்போர்ட் பண்ணுவதில்லை. இல்லை, அந்த மாதிரி நம்ம வந்து we are not going to support people spitting in. Do not spit in public places. Super. This is director made me do this. I told this is not the right way. இந்த படத்துக்கு அப்படி பண்ணாதீங்க. then director said இல்ல பண்ணுங்க அது பரவாயில்ல. டைரக்டர் மேல பழி போட்டாச்சு. இப்போ வெல்கம் டு தமிழ் சினிமா அந்த ஃப்ரேம் சூப்பரா இருந்துச்சு. பட் குஷி, அமலக்கலம், பாஷா 3 போஸ்டரும் இருக்குது, நடுவில் நிவின் பாலி வராது. இல்லை, அது வந்து டைரக்டரோட ஐடியா தான். அது என் இனிஷியல் அதை பார்க்கல. நான் வந்து நின்றதுக்கு அப்புறம் தான் ஹீ கால் மீ அண்ட் ஷார்ட் மீ த ஃப்ரேம். தென் ஒன்லி ஐ செக் த இல்லை எல்லா படத்துலையும் இருக்குல்ல பேக்கில் ஏதாவது போஸ்டர்ஸ் அது இதெல்லாம் விட்டுவாங்க. ஸோ ஐ தாட் திஸ் இஸ் சம்திங் அந்த மாதிரி தான்.
ஃப்ரேம் பார்த்ததுக்கப்புறம் இது வெல்கம் டு தமிழ் ஏடா எதுக்கு இந்த மாதிரி இருக்கட்டும் இருக்கட்டும் அது டைரக்டரோட டெடிகேஷன். அதை பார்த்த பிறகு உங்களுக்கு தோணுச்சா ஆஹா போஸ்டருக்கு நடுவில் நம்மளை கூப்பிட்டுருக்காங்களே அப்படின்ட்டு? இல்லை அது கொஞ்சம் ஓவராக இருக்குமோ மட்டும்தான் நான் யோசிச்சிருந்தேன். வெல்கம் டு தமிழ் சினிமாவில் கொஞ்சம் ஓவராக இருக்குல்லடா, அது படம் மாதிரி பண்ணட்டும், அதுக்கப்புறம் இல்லை இருக்கட்டோடா அவங்கள வெல்கம் பண்ணதுக்காக. பட் அந்த டீசரில் இருந்தது அண்ட் மெனி பீப்புள் ஹவ் டேக்கன் த ஸ்க்ரீன்ஷாட் அண்ட் சென்ட் வெல்கம் டு தமிழ் சினிமான்னெல்லாம் சொல்லி. அந்த இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறதுல என்ன தெரியுதுன்னா, நேரம் உங்களுடைய தமிழ் படம் அண்ட் இப்போது ஒரு ஜேர்னி இருக்குது, ஒரு ட்ராவல் இருக்குது, ஒரு பெர்ஃபார்மராக ஒரு ஆக்டராக நீங்கள் வந்து வளர்ந்துருக்கீங்க. ரேஞ்சா, கெத்தா, ரகலையா, ஒரு மாஸ் என்ட்ரிக்காக வெல்கம் டு தமிழ் சினிமாவா? அதான் அந்த ஷார்ட்டா, அந்த ஷார்ட்டு ஐயோ அந்த அளவுக்கு ஒன்றும் இல்லை. இது சும்மா அவங்க இந்த க்ரியேட்டிவ் ஐடியான்னு சொல்லி இன்னும் அந்த டைரக்டர் ஏதாவது போட்டு இட்ஸ் ஜஸ்ட் பை த டைரக்டர், நத்திங் மாஸ் ஹீரோவில் என்ட்ரி அப்படி இல்லைன்னு இல்லை. இல்லை இந்த கேரக்டர் வந்து இதுக்கு முன்னாடி நான் பண்ணல. இந்த மாதிரி கேரக்டர் ஒரு நெகட்டிவ் ஷேடு இருக்குது, ஒரு ரவுடியாக இருக்குது, ஆனால் டோட்டலாக டிஃப்ரெண்டான ஒரு கேரக்டர் தான் அது ரிச்சி. உங்களுடைய விக்கிபீடியா பேஜில் நீங்கள் போட்டிருக்க டீச்சரில் ஷேகு வேறு இருக்கார், சக்காவுன்னு ஒரு படம் நடிக்கிறீங்க. அப்படி இல்லை, எனக்கு ஐ மீன் நியூட்ரல் கை. எனக்கு கரெக்டான ஒரு பொலிட்டிக்கல் இது இல்லை, ஸ்டாண்ட் இல்லை. நான் ஐ டோன்ட் ஃபாலோ பொலிட்டிக்ஸ். நமக்கு சினிமா மட்டும்தான் இருக்குது. அப்போ அதனால டூ பிஸி இன்சைட் சினிமா. அப்போ அதனால பொலிட்டிக்கல் அந்த அளவுக்கு ஐ நெவர் யூஸ் டு திங்க் அபவுட் டு கிவ் அ பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட், பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்கணும், அந்த மாதிரி எதுவுமே யோசிக்கல. அந்த மாதிரி ஏதாவது டைம் வந்திருந்தால் தென் வி கேன் திங்க் அபவுட். இப்போ எதுவுமே இல்லை. இந்த படம் என்ன தான் ஒரு ரீமேக்காக இருந்தாலும் ஒரிஜினலோட நான் கண்டிப்பாக நல்லா பண்ணிவிடுவேன்ப்பா அப்படி கான்ஃபிடென்ஸ் வரல, அப்படியே பண்ண முடியாது. அதுதான் அதுக்கு ஸ்பெஷலான. ஆனால் அந்த படத்துக்கு எப்படின்னா ரக்ஷித் நல்லா பண்ணிகிட்ருக்கு. அந்த படத்து ரக்ஷித்தோட ஸ்டைல் ஆஃப் ஆக்டிங்னு ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருக்கு. இந்த படம் பண்ணும்போது இனிஷியல் ஐ தாட் வெதர் பீப்புள் வில் ஸ்டார்ட் கம்பேரிங் எப்படி எல்லாம். தென் இட் வாஸ் நாட் த எக்ஸாக்ட் ரீமேக் ஆஃப் த ஃபிலிம். ஸோ இட்ஸ் லைக் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் சீன் டு த லாஸ்ட் சீன் he rewrote everything, the sequence, the narrating style, everything is different. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ ரக்ஷித் இந்த படம் வந்து பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா அவங்களுக்கு வந்து இது புது ஃபிலிமாக இருக்கும். ஆனால் அந்த படத்தோட சில எலமெண்ட்ஸ் அங்கே இங்கெல்லாம் வந்து போகும், அவ்வளோதான் இருக்குது. ஸோ இப்போ நிறைய இன்டர்வியூவில் சொல்கிறாங்க இந்த சேம் ஸ்கிரிப்ட் இஃப் யூ கிவ் டு 2 different டேரக்டர்ஸ்னும் இது வந்து 2 டிஃப்ரெண்ட் ஃபிலிமாக இருக்கும் இல்லை. அந்த மாதிரி தான் இந்த சேம் கேரக்டர் வந்து 2 ஆக்டர்ஸ் கொடுத்துருந்தா 2 டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஸோ ஐ ஹவ் ட்ரைட் இன் மை ஓன் வே. அது எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா இல்லை. அடுத்து முக்கியமான ஒரு செக்மெண்ட், டேஷ் அண்ட் டேஷ் டேஷ். அது ஏன் டேஷ் அண்ட் டேஷ் டேஷ்? உங்களுக்காக தான் அந்த பேர் வச்சுருக்கோம், நீங்களே சொல்லிவிடுங்க. அது வந்து இந்த படத்தில் ஒரு மெயின் ஏரியல் வந்து ஐ எம் டெல்லிங் எ ஸ்டோரி டு another கேரக்டர். அப்போ அந்த ஸ்டோரியிலேருந்து 2 கேரக்டர்ஸ் இருக்குது. அந்த கேரக்டர்ஸோட நேம் வந்து டேஷ் அண்ட் டேஷ் டேஷ். ஸோ அது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது அந்த ஸ்டோரி டெல்லிங். ஏன்னா இந்த 2 டிஃப்ரெண்ட் நேம் இருந்தால் இட் குட் ஹேவ் பீன் ஈஸி. இப்போ இட் வாஸ் நிவின் அண்ட் கௌதம்னா பீப்புள் கேன் ஈஸிலி ஐடென்டிஃபை. இது வந்து டேஷ் அண்ட் டேஷ்னு சொல்லும்போது டேஷ் வந்து டேஷை பிடிச்சி டேஷ்னு சொல்லின்னு வரும்போது இட்ஸ் டோட்டலி கன்ஃபியூசிங். ஸோ வி வாண்ட் தட் கன்ஃபியூஷன் டு ஹேப்பன் லைக் டு த ஆடியன்ஸ் ஆல்சோ. ஸோ அது ஒரு லைக் எவ்ரிபடி ஆஸ் இட் அஸ் வை கான்ட் யூ நேம் தம், நேம் ப்ராப்பராக நேம் பண்ணுங்கடா, ஏதாவது ராமு ராஜுன்னு சொல்லி. இல்லை அது அந்த டேஷ் அண்ட் டேஷ் டேஷ் அது ஒரு ஐடென்டிட்டி ஆகி வரதுக்கு ரொம்ப சான்ஸ் இருக்குது. ஸோ வி ஜஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இட்ஸ் தேர் இன் த ட்ரெய்லர். ஸோ ட்ரெய்லர் பார்க்கும்போது தெரியும். ஓகே, அதே நம்ம வந்து செக்மெண்ட்டுக்கு பேராக வச்சுப்போம். நான் ஃபஸ்ட்டு பீடான்னு வச்சுருந்தேன் செக்மெண்ட்டுக்கு பேர், அது மாட்டி இப்போ டேஷ் அண்ட் டேஷ் டேஷ் ஆகிடுச்சு உங்களுக்காகவே. தேங்க்யூ. ஓகே, இந்த செக்மெண்ட்டில் நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன். நிறைய ஒரு வார்த்தைகள் இருக்கு என்கிட்ட, ஒரே ஒரு வார்த்தையில் விட மாட்டேன். ஒரு 8 வார்த்தைகள் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த 8 வார்த்தைகளை கேட்கும்போது உங்களுக்கு என்ன தோணுதோ அது கூட அசோசியேட் இருக்க ஸ்டோரிஸ் சொல்லலாம், மனிதர்கள் சொல்லலாம், உங்களோட ட்ராவலில் நீங்கள் பார்த்த விஷயங்கள் சொல்லலாம். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் சேலரி, சினிமா கொடுத்த ஃபர்ஸ்ட் சேலரி எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னா ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. லைக் சினிமா வந்து ஏதாவது ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணி அதுக்கப்புறம் யாராவது சான்ஸ் கொடுத்தா ஹீரோயை மாறலாம், தட் வாஸ் மை தாட்ஸ் அட் தட் டைம். பட் சடனாக வந்து ஒரு படம் வந்தது, அது ஆடிஷன் பண்ணி அதுக்கு ஹீரோ சான்ஸ் கிடச்சி அந்த படம் பிகம் எ பிக் ஹிட் இன் மலையாளம். அப்போ அது வந்து ஒரு இட்ஸ் அ காட்ஸ் பிளெஸ்ஸிங் அந்த டைமில். அப்போது ஐ திங்க் ஐ கேவ் தட் மணி டு மை பேரண்ட், லைக் த ஃபர்ஸ்ட் சேலரி டு மை பேரண்ட்ஸ். அவங்க இனிஷியலாக யோசிச்சாங்களா இவன் வந்து சினிமா கினிமான்றான் வேலையெல்லாம் விட்டுட்டு? இல்லை அம்மா வந்து வாஸ் லிட்டில் வரிட் ஆல் த டைம். எப்படின்னா
இல்லை சினிமானா இப்போ இட்ஸ் இஸ் நாட் யூ கேனாட் trust அப்படி like it is not very secure can have ups and downs and she said go and work in bank அதாவது எம்ப்ளாய்மெண்ட் மாதிரி இருந்தால் you will get monthly salary எல்லாம் கிடைக்கும். said இல்லைம்மா இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம் லைஃப்பில் எடுத்தால் தானே like let's see what happens. எதுவுமே சரியாகலைன்னா then will come back and do something else. let me take the risk. நீங்களே உங்கள் ஆன்சரில் சொல்லியிருந்தீங்க ஆடிஷன். I have done only one audition for the film. That's my first film. But I still remember the way I went. My leg was broken and it was plastered. So then the friends vannanga. So they took me and it was on second floor. The audition was on second floor. So this completely carried me to the second floor for the audition. So that is the image which comes and it says about audition. மலர் டீச்சர் எல்லாருக்குமே படத்தில் பார்த்த மலர் டீச்சர் தெரியும். பட் நிவின் பாலியோட லைஃப்பில் உண்மையாகவே மலர் டீச்சர் மாதிரி ஏதாவது டீச்சர் இருந்திருக்காங்களா? இல்லை அப்படி இல்லை. படம் பார்க்கும்போது இட்ஸ் லைக் எ ஸ்டூடெண்ட் ஒரு டீச்சர் லவ் பண்ணின மாதிரி இருக்கு. ஆனால் ஸ்கிரிப்ட் வைஸ் அது எப்படின்னா இவங்க டீச்சராகி வராங்க, ஆனால் தென் ஹீ வில் ஃபைண்ட் அவுட் தட் ஷீ இஸ் யங்கர் டு ஹிம். அதுக்கப்புறம் தான் அந்த லவ் ப்ரப்போசல் வரும், அதுக்கப்புறம் தான் அந்த லவ் ஸ்டார்ட்ஸ். ஸோ ஹி மேக் ஷூர் தட் ஷீ இஸ் யங்கர் டு ஹிம். இப்போ நாங்கள் எல்லாம் இன்ஜினியரிங் படிக்கும்போது எப்படின்னா டீச்சர்ஸ் engineering കഴിഞ്ഞ് the next year they will join as teacher like 23 years old. So there will be people who coming from after this polytechnic parallel college, so they will be 27-28 years old, but it's a student and teacher, but the student is much elder than the teacher. So இந்த படத்தில் அப்படி தான் ஸ்கிரிப்ட் இருந்தது. ஆனால் அந்த போர்ஷன்ஸ் எல்லாம் அல்ஃபோன்ஸ் சார் கட் பண்ணியாச்சு. அப்போ படம் பார்க்கும்போது எல்லோரும் நினைச்சேன் இந்த ஸ்டூடெண்ட் டீச்சர் லவ் பண்ண இது சரியாகாது அப்படி இல்லை. அந்த மாதிரி டீச்சர் ஒன்றும் இல்லை. ஊரில் இருக்க தியேட்டர் ஊரில் எப்படின்னா ஒரு 3 தியேட்டர் இருக்குது. ஒன்று கெசினோ தியேட்டர். கெசினோ தியேட்டரில் தான் தமிழ் படம் பார்க்குவாங்க. அது இட்ஸ் ஸ்பெஷலி ஃபார் தமிழ் ஃபிலிம். another is மாதா மாதுரி and there is one called சீனத். இது 2 மலையாளம் படம் பார்ப்போம். 3 தியேட்டர்ஸ் அது. இல்லைன்னா கொச்சின் போய் படம் பார்க்கணும், இல்லைன்னா வெயிட் பண்ணி 50 daysக்கு அப்புறம் தான் பார்க்கணும். நிறைய படம் பார்த்துருக்கேன். என்னோடய ஃபஸ்ட் படம் கூட அங்கே போய் பார்த்தது. டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் நம்ம படம் பார்த்த தியேட்டரில் நம்மளோட படம் பார்க்கும்போது ப்ரவுட் மூமெண்ட்டாக இருக்கும். இப்போ வைக்கப்பட்டீங்களா? கண்டிப்பாக. கசினோவில் நிறைய தமிழ் படம் ஓடுன்னு சொன்னீங்க இல்லையா? நீங்கள் சின்ன வயசில் முதல்ல பார்த்த தமிழ் படம் ஞாபகம் இருக்கா? கசினோவில் பார்த்த அது ஞாபகம் இல்லை. ஆனால் the 2 films which come to my mind, one is Anjali, one is Dalapati. இது 2 படம் தான் like which I remember like the first Tamil film. தமிழ் சினிமானோடனே நிவின் பாலி அவர்களுக்கு என்னமா நினைவுகள்லாம் வந்துட்டு போகுது? தமிழ் சினிமானா நாங்கள் அங்கேருந்து பார்க்கும்போது இது பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி தானே. தமிழ் இண்டஸ்ட்ரி இஸ் அ பிக் இண்டஸ்ட்ரி. இட்ஸ் அன் இண்டஸ்ட்ரி. எப்படின்னா நிறைய டேலண்ட்ஸ் வெல்கம் பண்ணுவாங்க இங்கே. ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே இல்லை. they welcome people from even the hero other states இருந்தால் கூட they welcome us. ஸோ அந்த ஒரு வெல்கம் நேச்சர் இருக்குங்க. the people in Tamil Nadu love cinema. people the film fraternity மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஓரோ காமன் மேன் லவ் சினிமா. அப்போ அது ஐ திங்க் தட்ஸ் அ ஸ்ட்ரெங்த் ஆஃப் திஸ் இண்டஸ்ட்ரி. ஆக்ஷன் ஹீரோ ரஜினி சார். கண்டிப்பாக ரஜினி சார். அந்த ஒரு இமேஜ் அவங்களுக்கு இருக்குல்ல, ஹீரோ, ஆக்ஷன் ஹீரோ, சூப்பர் ஸ்டார். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் ஆக்ஷன் ஹீரோன்னு அவங்க தான். கண்டிப்பாக. ஆக்டிங் மோகன்லால் சார், கமல் சார், அந்த இமேஜ் எல்லாம் வருது. உங்களுடைய லைஃப்பில் ஆக்டிங்னா எப்படின்னா ஐ ரிசைன் ஃப்ரம் இன்ஃபோசிஸ். ஐ வாஸ் ஒர்க்கிங் இன் இன்ஃபோசிஸ் 2008. அதுக்கப்புறம் ஒரு 1.5 years I was sitting at home doing nothing. ஸோ அந்த டைமில் தான் இது இருந்தது தட் வாஸ் buried somewhere down. But slowly it picked up in that 1.5 years, talking to friends, talking about cinema, short films, adallam. So that's how it. அழுகை very hard. இப்படி வராதுல்ல, லைக் ஆக்டிங்கே தெரியாது. அதுக்கப்புறம் நீ எப்படி க்ரை பண்ணணும் கூட தெரியாது. தென் வித் த ஹெல்ப் ஆஃப் கிளிசரின் ஐ திங்க் ஐ க்ரைட் இந்த ஃபர்ஸ்ட். கிளிசரின் ஹெல்ப். அழுகிறது கஷ்டம், சிரிக்கிறது ரொம்ப ஈஸியான. ஸ்மைல் பண்ணலாம் எப்போ வேணாலும். அழுகிறது ரொம்ப கஷ்டமாக ரொம்ப கஷ்டமாச்சு. உங்களுடைய காதல் கதை? எனக்கு அந்த மாதிரி ஒரு காதல் கதை எதுவுமே இல்லை. ஐ மேரிட் மை காலேஜ் லவர். அது எப்படின்னா we were friends, then became best friends, then we understood like we like each other, then we never proposed each other.
எல்லா லவ் ஸ்டோரி ப்ரப்போஸ் இருக்கும்ல, இல்லைன்னா நான் ப்ரப்போஸ் பண்ணுவேன், இல்லைங்க அவன் ப்ரப்போஸ், எந்த மாதிரி ப்ரப்போஸில் எதுவுமே இல்லை. வி போத் இன்ட்ரெஸ்டட் ஈச், வி லைக் ஈச் அதர், தென் வி வெண்ட் அலாங் அண்ட் டிசைடட் டு மேரி. அவ்வளோதான். ஏன் இந்த கேள்வி கேட்டேன்னா, தேர் ஆர் லாட் ஆஃப் மீம்ஸ் அண்ட் ஃபேஸ்புக் போஸ்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். லைஃப் கோல் இஸ் டு பிகம் லைக் நிவின் பாலி. என்ன ஒரு லாங் ஜேர்னி ஆஃப் காதல். நீங்கள் பார்த்தீங்களா அந்த மீம்ஸ் போஸ்ட்லாம்? நான் பார்த்துருக்கேன். ஸ்கூல் ஃபோட்டோலேருந்து இப்போ இருக்கிற ஃபோட்டோ. உங்களோட ட்விட்டர் ஹேண்டில் நிறைய தடவை பார்த்துருக்கேன். நிறைய பட்டிங் ஃபிலிம் மேக்கர்ஸோட ஃபிலிம்ஸ் ட்ரெய்லர் லிங்க்ஸ்லாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுவீங்க. நல்லா அட்டம் பண்ணியிருக்காங்க, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா என்கரேஜ் பண்ணுறீங்க. ஸோ உங்களுடைய ஒரு படத்தை எங்கள் ஊரில் உங்களுக்கு பிடிச்ச செலிப்ரிட்டிஸோ இல்லை ஃபிலிம் ஸ்டார்ஸோ இதே மாதிரி என்கரேஜ் பண்ணி ட்விட்டரில் லிங்க் ஷேர் பண்ணணும்னா யாரெல்லாம் ஷேர் பண்ண நல்லாயிருக்கும் உங்களுக்கு? இல்லை, இந்த ரிச்சி இப்போ டீசர் ரிலீஸ் பண்ணும்போது எல்லோரும் ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அது ரொம்ப ஹாப்பியாக இருந்ததில்ல. லைக் nobody does that, why should they do for a Malayalam actor, பட் எல்லோரும் அது பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அது ரொம்ப ஹாப்பியான ஒரு. நான் தனுஷ் ஷேர் பண்ணியிருந்தேன், சிவகார்த்தியன் ஷேர் பண்ணிட்டு இருந்தது, அனிருத் ஷேர் பண்ணிட்டு இருந்தது, த்ரிஷா ஷேர் பண்ணி, லைக் நிறைய ஜெயம் ரவி எல்லாரும் ஷேர் பண்ணிட்டு, தே ஜஸ்ட் வெல்கம் மச்சா, வெல்கம் டு தமிழ் சினிமாந்தெல்லாம் சொல்லி இதே மெசேஜ் மீ சூப்பராக இருக்குது, செம்மையாக இருக்குது டீசர்னு. அது ஒரு பெரிய ஒரு காம்ப்ளிமெண்ட் தானே. இப்போ நம்ம வந்து உங்களோட டேரக்டரை கூப்பிட போகிறோம். எதுக்குன்னா எங்களோட 200th எபிசோட் எங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல், உங்களோட ரிச்சி படம் உங்களுக்கு ரொம்ப ஸ்பெஷல். டேரக்டரையும் கூப்பிட்டோன்னா உங்கள் கையால் கேக் வெட்டி முடிச்சிடலாம். ஓகே? எஸ். ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கா? NEE. ஏ என்ன வேர்ட் ப்ளே பண்ணிருக்கேங்க நான் உங்களுக்காக. நீ வின் பாலிங்க, WIN. நீ வின் பாலி அப்படி. எபிசோட்காரு அது சாப்பிடுங்க. யாருமே தரல, அதனால இது ரிச்சி படத்துக்காக. உப்பிட்ட தமிழ் மண்ணை நான் மறக்க மாட்டேன்னு பாபா சொன்னார். இந்த ரெட் வெல்வெட் கேக்கு நான் இந்த சோஃபாவில் உட்காந்து சாப்பிட்றேன்னா அது நீங்களாம் ஒரு காரணம். உங்களை கண்டிப்பாக மறக்க மாட்டேன். ஏன்னா 200 எபிசோடு இவ்வளோ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைமில் ஒரு முக்கியமான காரணம் எங்கள் கூட இருக்க டெக்னிக்கல் டீம், எங்களுடைய ஆஃபீஸில் இருக்க மிகப்பெரிய சப்போர்ட்டான எல்லாருமே. இருந்தாலும் தொடர்ந்து நீங்கள் தானே பார்க்குறது, சகிச்சுக்கணும் இல்லையா? முக்கியமான விஷயம், பெட்டர் வீடியோஸ் கம்னு திமிரா ஒவ்வொரு தடவை சொல்லும் போதும் எந்த தைரியத்தில் சொல்கிறோன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்க அப்படின்ற தைரியத்தில் தான் சொல்கிறோம். ஸோ அந்த கமெண்ட்டுகளையெல்லாம் வாரி வாரி கைவழித்தாலும் பரவாயில்லன்னு கொடுத்துட்டே இருந்த உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த 200 பக்கத்தில் ஒரு 0 போடுற வரைக்கும் போகலாம். ஸோ அது வரைக்கும் என் கூடவே இருங்க. நான் வந்து சந்தோஷமாகவே இருப்பேன். திரும்ப தைரியமாக பெட்டர் வீடியோஸ் கம்னு சொல்லுவேன். இப்போவும் சொல்கிறேன், பெட்டர் வீடியோஸ் கம். தேங்க்யூ ஃபார் திஸ் ரெட் வெல்வெட் கேக். பிஹைண்ட் வுட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் வெங்கட் பிரபு. லைக் பண்ணுங்க, லைக் தி வீடியோ, லைக் த வீடியோ, ஷேர் பண்ணுங்க, வீடியோக்கு ஷேர் பண்ணுங்க, ஷேர் த வீடியோ, வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஷேர் த வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் த சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ தமிழ்லயே சொல்லிட்டு மக்கள் ப்ளீஸ் கோ அண்ட் டு இட். இந்த வீடியோவை வழங்குவோர் அபிராமி ரைஸ். இதன் சுவை மனதில் நிற்கும் என்றென்றும்.